வாய்ப்பே இல்லை. யாருனாலையும் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி எடுத்துகிட்டு கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பேசுனதே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு கண்டென்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூலி படத்தை பற்றி தான். இந்த கூலி படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறுகிய நாளில் 14 நாளில் இவ்வளோ பெரிய வசூலை எப்படி தொட்டுச்சுங்கிறது எனக்கு தெரியலை. இருந்த போதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் பேசணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கும் வந்தேன். எதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த ரஜினிகாந்த் மட்டும் முன்னிலையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் அவர். நார்மலான ஒரு நபர், சாதாரண ஒரு கான்ட்ராக்டர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட விடாமுயற்சி அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதுக்காகவே இன்றைக்கி அவருக்காக ஒரு வீடியோ பேசணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலன்னு பரவாயில்ல, திட்டிட்டு போங்க. சினிமாவை பற்றி நம்ம எப்போதுமே பேசுறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நபர். நம்ம என்ன சினிமா பார்க்கறதில்ல, அதில் அந்த அளவுக்கு ஒரு நாட்டம் இல்லாத நபர். நம்மளையும் பேசக்கூடிய நிலைக்கு உருவாக்கணும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நாள் ஆன, அதாவது 14 நாட்களில் மட்டுமே 501 கோடி வசூல் படைச்சு சாதனை படைச்ச ஒரு திரைப்படமான கூலி. இந்த கூலி படத்தை பற்றி தான் நம்ம பேசணும்னு நினைச்சோம். இப்போ கூலி படத்தை பற்றி இல்லை, அதில் நடித்த அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி தான் பேசணும்னு நினைச்சோம். இவ்வளோ வயது அதிகமாக, அதாவது ஒரு சிறு வயசு பையன் கிடையாது, ஒரு நடுநிலையான வயதும் கிடையாது. அவர் முதுமை அடைஞ்ச ஒரு ஆள், 70 வயசுக்கு மேலே உள்ள ஒரு ஆள். அந்த நபரால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுதுன்னு சொன்னால் அவரோட விடாமுயற்சினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியினுடைய காரணமாக இவ்வளோ பெரிய வெற்றி. அதாவது இந்த அளவுக்குனாக்கா அவர் நார்மலாக கான்ட்ராக்டராக இருந்து ஒவ்வொரு படியாக ஏறி மேலே இன்னைக்கு சினிஃபீல்டினுடைய உச்சத்தில் உட்காந்துருக்காரு. அவரை அசைச்சிக்கவே இன்னை வரைக்கும் ஆள் இல்லை. எவ்வளோதான் நடிகர்கள் வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் அவரை தட்டுறதுக்கான ஆள் இதுவரைக்கும் வரவே இல்லை. இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியல. இருந்த பிறகு ஒரு சிறப்பான நடிகர் வெளியிட மாநிலத்திலேருந்து கர்நாடகாவிலேருந்து இந்த நாட்டில் கொடி நாட்டுறது சின்ன விஷயம் கிடையாது. அப்படி இருந்தும் ஏன்னு கேட்டால் அதிகமான மொழி உணர்வு உள்ள தமிழர்கள் மத்தியில் ஒரு கர்நாடகர் இந்த அளவுக்கு இந்த முதலிடத்தை பிடிச்சிக்காங்கிறது ஆச்சரியமுடைய விஷயம்னா 501 கோடி வசூல், அவ்வளோ பெரிய வசூல் அப்படிங்கிறப்ப ஓகே தான். அவருக்கு சூப்பரான டைமிங் நல்லாவே போயிட்டுருக்கு. இறைவன் கொடுத்த எதையுமே யாருனாலையும் தடுக்க முடியாது. அவன் தடுத்த ஒரு விஷயத்தையும் யாருனாலையும் கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறதுக்கு இவரெல்லாம் உதாரணம். என்கிட்ட இவருக்கு தமிழை தெளிவாக பேச தெரியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் குளறுபடியாக தான் பேசுவார், வித்தியாசமாக பேசுவார். பேசக்கூடிய வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு மாறும். அப்படியெல்லாம் பேசினாலும் அதை ஒரு ஸ்டைல் அப்படின்னு ஆக்கி அதுதான் அவரோட ஸ்டைலாகி இன்னைக்கு மக்களை நல்ல வரவேற்புக்கு உள்ளாகிருக்கு. அதனாலவே இன்னைக்கு அதை பேசணும்னு தோணுச்சு. எனக்கு மனசுக்கு பட்டதை பேசணும் தோணும். அதை போல இன்னைக்கு நம்ம வேற எந்த கண்ணனும் எடுக்கல, இதை பேசத்தான் வந்திருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கூலி படம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல. நம்மளை பார்த்தவங்க யாராச்சும் கமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத. சாலை.